ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 மணி சேவிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டாப் 10 மணி சேவிங் சேலஞ்சுன்னு சொல்லலாம், மணி சேவிங் ஐடியாஸும் சொல்லலாம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த 10 ஐடியாஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, நிறைய மணி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 10 மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மணி சேவிங் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சேலஞ்சுன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, ரேண்டம் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்பர்ஸை எழுதி இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். இது வந்து நான் வந்து பேப்பர் கப் போட்டிருக்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பவுல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு, அதாவது ₹10, ₹20, ₹50, ₹100, அது மாதிரி நான் வந்து ₹100 தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு சர்ப்ரைஸும் இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸ் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது, மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து எழுதி போட்டுட்டு நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்காக சேமிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. இதை வந்து நான் அப்பப்போ பண்ணுவேன். அதை வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நான் ஒரு பேப்பரை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 25 அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ₹25 வந்து சேவ் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சுக்காக ஒரு உண்டியல் வந்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பணத்தை எடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ₹20 கிடச்சிருச்சு. ₹5 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி செலவுகளுக்குன்னு பணம் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதில் வந்து நம்ம ஒரு ₹5 வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அன்னைய சேமிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ₹25 வந்து நான் வந்து இதில் வந்து சேமிச்சிடுறேன். இதுவே நமக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து சேமிக்க ஆரம்பிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சேவிங். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தோணுதோ, டெய்லி சேமிக்கணும்னு கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ இதிலேருந்து ஒரு பேப்பரை பிக் பண்ணி அதில் இருக்கிற அமௌண்ட்டை சேமிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி ரேண்டமாக சேமிக்கலாம். செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, டைஸ் சேவிங், அதாவது ரோல் த டைஸ். நம்ம வந்து வீட்டில் வந்து பல்லாங்குழி ஆடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம வீட்டில் டைஸ் இருக்குது அப்படின்னா, அதை உருட்டிட்டு அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். பட் அந்த டைஸ் போட்டு சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து டைஸ் மாதிரி நான் வந்து நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ₹20 நோட் பண்ணியிருக்கேன், இதில் ₹100 அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ₹10 நோட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஸ் வந்து போடுறோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்கி பிங்கி பாங்கி, அதாவது இதை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் தெரியாத மாதிரி இப்படி நம்ம வச்சுட்டு இது 3ல இருந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து எடுக்கிறது. இப்போ வந்து இந்த கப்பை நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? இந்த கப்பு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்க்கும்போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து இதில் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதில் என்ன அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 100 எடுத்து நம்ம வந்து இதில் சேமிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இப்போ 100 வரும்போது 100 வந்து சேமிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ 20 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து 20 எடுத்து நம்ம வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இதில் வந்து ₹10 இருக்குது இல்லைங்களா? இப்போ ₹10 எப்போல்லாம் எது வருதோ அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அந்தந்த பவுலில் அந்தந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து டெய்லி சேமிக்கணும் இல்லை, வாரம் மாதம் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரியும் ஐடியா பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷனல் சேவிங் அப்படிங்கிறதா. எமோஷனல் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கும், கோவமாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு ரூ. 100 எடுத்து வைக்கிறேன் அல்லது ரூ. 200 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு ரூ. 20 எடுத்து போடுறது. அந்த மாதிரி நம்ம வந்து சேமிப்பை என்ன பண்ணலாம், சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து வீக்லி சேவிங் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த சேவிங்கை எல்லாருமே பண்ணலாம். வார செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதாவது என்வி வாங்குறதா இருக்கலாம், காய்கறி வாங்குறதா இருக்கலாம், அல்லது ஷாப்பிங் வெளியில் வந்து வீக்கெண்டுக்காக வெளியில் போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்பெல்லாம் செலவுகள் வந்து வீக்லி பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாரம் ரூ. 200 சேமிப்பேன் அல்லது வாரம் ரூ. 300 சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து நான் வந்து 10,000 சேமிக்க போகிறேன் அல்லது 1,00,000 சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீக்லி சேவிங்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணலாம். அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம், ஒரு கடையில் போய் பால் பாக்கெட்டும் தயிர் பாக்கெட்டும் வாங்குறோம் அப்படின்னா, அதில் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து ஒரு ரூ. 2 ரூ. 10 ரூ. 5 கிடைக்குது அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வைக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 விதமாக நான் வந்து சேமிச்சிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரூ. 1 இருக்கும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 5 காயின் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 2 இருக்கும். இந்த சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது இப்படி தான் நான் வந்து செய்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில்லறைகளை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்லேருந்து 10% வந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது 10% அப்படிங்கிறது இப்போ வந்து தின வருமானம் ஒரு நாளைக்கு ரூ. 500 வாங்குறோன்னா கண்டிப்பாக ரூ. 50 சேமிக்கலாம். அதே மாதிரி மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு ரூ. 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 10% அப்படின்னா ரூ. 1,000. அதே 20% அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 2,000. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செலவுக்கே பத்துறதில்ல, சேமிப்பு எப்படி பண்ணுறதுன்னு கேட்போம். அப்படி இருக்கிறவங்க நம்மளுக்கு ரூ. 20,000 சம்பளம் அப்படின்னா நம்ம வந்து அதில் ரூ. 2,000 குறைத்து அதை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு ரூ. 18,000 தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த 18,000க்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். அந்த 2,000 மீதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேமிப்பாக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். டபுள் சேவிங் அப்படிங்கிறது ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணுறீங்களோ வாரமாக இருந்தாலும் சரி மாதமாக இருந்தாலும் அதை அப்படியே டபுளாக மாற்றி நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ரூ. 10 சேமிக்கிறோம், அடுத்தது ரூ. 20. அதை அப்படியே டபுள் ஆக்கினா ரூ. 40. ரூ. 40 டபுள் ஆக்கினா ரூ. 80. ரூ. டபுள் ஆக்கினா ரூ. 160. இப்படி உங்களால் எந்த அளவுக்கு டபுளிங்காக சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளிங் அப்படிங்கிற சேவிங் சேலஞ்ச் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளால் சேமிக்க முடியும். இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கேஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் கையில் கொண்டு போங்க. டைம் வந்து ஷெட்யூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலையில் போகிறேன்னா மதியம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன், அல்லது வந்து மதியமாக போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன், அல்லது ஈவினிங் வீக்கெண்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே சாப்பிட வேண்டாம், ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு டின்னர் வந்து வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமையும் லிஸ்ட்டையும் பட்ஜெட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறீங்க. அதில் கையில் வந்து கண்டிப்பாக கேஷ் கொண்டு போங்க. கேஷ் அப்படிங்கிறது நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் வந்து பிளான் பண்ணும். இப்போ உங்கள் கையில் வந்து நான் காண்பிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் கையில் வந்து ஒரு ரூ. 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மைண்ட் என்ன சொல்லுவோம்னா நம்ம கையில் ரூ. 500 தான் இருக்குது, அந்த ரூ. 500 தான் நம்ம வந்து செலவுகளை பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கார்டில் தேய்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அது வந்து மைண்டு சொல்லாது. பரவாயில்ல 280 பரவாயில்ல 2,800 பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து கார்டில் இருந்து பே பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் கையில் இருந்து நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய மதிப்பு வந்து நமக்கு கூடுதலாக இருக்கும். அதனால் எப்போவுமே கேஷ் வந்து கையில் கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு நீடு இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு உண்டியலில் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக நிறைய பணம் வந்து உங்களால் சேமிக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைங்கிறப்ப தான் நம்ம வந்து கடன் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம். அதனால் இந்த மாதிரி மணி சேவிங் வந்து இந்த மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பவுல் சேவிங்காக இருக்கலாம், அல்லது மணி சேவிங் சேலஞ்சாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி சில்லறை சேமிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளானை கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்தது லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான். நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சுனா வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் 2 நாளோ அல்லது மாதத்தில் 4 நாளோ நான் வந்து ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்னைக்கான பணத்தை எடுத்து நம்ம சேமிப்பாக மாற்றுறது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கையில் பணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 10 மணி சேவிங் சேலஞ்சில் எந்தெந்த சேலஞ்செல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணலான்னு இருக்கிறீங்க, எது உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.